ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ நம்ம ஸ்ரீகார்ட் சேனலில் 38 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங், பேக் பார்ட் கட்டிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பின்பக்க ப்ளவுஸ் கட்டிங். இப்போ பிசுறு தட்டாமல் இருக்கிறதுக்கு ஸ்கேலால் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கீழே ப்ளவுஸில் கீழ்ப்பகுதி பின்பக்க பகுதியில் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது அளவு ப்ளவுஸு ரொம்ப சுருக்காக இருந்துச்சுன்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அளவு ப்ளவுஸை நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அந்த கோட்டுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோவில் நான் எப்படி ப்ளவுஸை போட்டிருக்கேனோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. 1/4 இன்ச் கழுத்தை வெளியில் கொஞ்சம் 1/4 இன்ச் நீட்டி இருக்கணும். இடுப்பு சைடு ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே இடுப்பு பகுதி மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் கையை நல்லா நேராக மேலே இழுத்து விட்டு ஆம்கோலோட ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கிடுதோம். இப்போது அந்த சென்ட்ரு டாட், கீழே உள்ள சென்ட்ரு டாட்டில் கையை வச்சு நல்லா அழுத்திட்டு கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். வீடியோவில் கொஞ்சம் தெரியலை, நீங்கள் கழுத்தோட அகலம், முழு உயரம் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முழு உயரத்தோட எக்ஸ்ட்ரா மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கோங்க. இப்போது கழுத்து இறக்கம் ரெடி அளவும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சிக்கோங்க. நல்லா கையை வச்சு சென்டர் பாயிண்டில் அழுத்திட்டு முழு உயரம் குறிச்சிட்டு மேலே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் தையலுக்கு குறிச்சிக்கிட்டோம். இப்போ ஆம்கோலோட பின்பக்க கை வளைவு இருக்குல்ல, அந்த இதில் சென்டரில் ஒரு ஃபிங்கர், ஒரு விரலை வச்சு அழுத்தி அதோட ஆம்கோல் வளைவுக்கு நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 1 இன்ச் கீழே டாட் பிடிப்போம்ல, அதுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கெல்லாம் பாக்ஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். முழு உயரத்துக்கு ஒரு ஸ்கேல் வச்சு ரெடி அளவும் 1/2 இன்ச் தையலுக்காக விட்டோம்ல, அதையும் கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் நல்லா கிளியராக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெடி அளவு மேலே எவ்வளோ அகலம், கழுத்து அகலம் இருக்கோ அதே அளவு கீழேயும் நம்ம அதே அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் 2.25 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இது 38 சைஸ் ப்ளவுஸு. ஒருத்தங்க கழுத்து குறுகலாக தான் போடுவாங்க. நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கன நம்ம மார்க் பண்ணிக்கலாம், கழுத்து அகலம் வச்சுக்கலாம். இப்போது தையலுக்காக விட்டுருக்கோம்ல, தையலுக்காக மார்க் பண்ணதில் நம்ம வளைவு போட்டுக்கலாம். ஒரு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நல்லா அந்த கழுத்தோட வளைவு வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கழுத்து நல்லா வளைவாக வரைங்க. அப்போ தான் ப்ளவுஸ் போடும்போது நல்லா அந்த கழுத்தோடு அகலம் நல்லா அழகாக இருக்கும். இப்போ ஷோல்ட்ரு எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஷோல்ட்ரு எனக்கு 2 இன்ச் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் அளவு ப்ளவுஸில் ஷோல்ட்ரு எவ்வளோ இருக்குன்னு அளந்துட்டு
அதையும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி அந்த அளவு இதுவும் நம்ம குறித்த அளவும் கரெக்டாக இருக்கான்னு கூட ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஷோல்ட்ரு கழுத்தகலம் எவ்வளோ இருந்துச்சோ அதே அளவை ஆம்கோல் சைடில் ஆம்கோல் உயரம் அதில் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கை ஆம்கோல் அந்த மேலே ஷோல்டருக்கு கழுத்தகலத்துக்கு விட்டு அதே அளவை நம்ம இந்த ஆம்கோல் குறிக்கிற பகுதியில் வச்சிட்டோம்னா கையில் சுருக்கம் வராது. இப்போது 1.25 இன்ச்சில் ஆம்கோல் வளைவு போடுதோம். 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணி முக்கால்வாசி எல்லா ப்ளவுஸுக்குமே 1.25 இன்ச் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சதப்பிடிப்பு உள்ளவங்களுக்கு மட்டும் வேணும்னா ஒரு 1/2 இன்ச் 1.5 இன்ச்சில் வளைவு போட்டுக்கலாம். இப்போது ஆம்கோல் உயரம் இருக்கலாம், அதை 2ஆக பிரித்து அதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கும் இந்த ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணணும் 1.25, அது இந்த சென்டர் பாயிண்ட் ஆம்கோல் உயரத்தில் உள்ள சென்டர் பாயிண்ட்டும் 3 கோடுமே நல்லா ஒன்று போல் வர்ற அளவுக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம். உள் வளைவு எடுப்போம்ல, அதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சோம்ல 1/4 இன்ச் உள்ள தள்ளி அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெடி அளவு. நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது நம்ம கீழே 1/2 இன்ச் அந்த கீழே உள்ள ஒரு கோடு இருக்குல்ல, அந்த அளவில் நம்ம கட் பண்ணிக்கணும். நான் ஃப்ரண்ட் பார்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லுதேன். இப்போது நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு இதில் தான் நம்ம மார்க் சுற்றளவு குறிச்சிருந்தோம். இப்போது அது கரெக்டான அளவாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக 18 இன்ச் இப்போ மார்பு சுற்றளவு 18 இன்ச் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை 2ஆக டிவைட் பண்ணால் 9.5 இன்ச் வரும். அந்த 9.5 இன்ச்சை நாம் இப்போ மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் உள்ள அளவும் இதுவும் நம்ம டேப் வச்சு அளந்ததும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் நம்ம இப்போ லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இப்போ 9.5 இன்ச் வைக்கிங்க அப்படின்னா 9.25 வைங்க. அப்படி வைக்கும்போது ஏன்னா உள்ளே நம்ம லைனிங் கொடுக்குறதுனால ப்ளவுஸ் ரொம்ப பிடிப்பாக இருக்கும். இப்போ சாதா ப்ளவுஸுங்கிறதுனால நமக்கு இதுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இதே லைனிங் கொடுத்துங்கிறதுனால கொஞ்சம் லூஸ் வச்சா தான் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது 1.5 இன்ச் தையலுக்காக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் வச்சு நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கழுத்தோட வளைவு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ப்ராடாக வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க நல்லா விரிவாக கேட்பாங்க. அந்த மாதிரி விரிவாக கேட்குறவங்களுக்கு கழுத்தகலம் மேலே மார்க் பண்ணது கரெக்டான அளவு வச்சுக்கோங்க. கீழே மட்டும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா அகலத்தில் மட்டும் மார்க் பண்ணி ஒரு வளைவு வரைஞ்சிங்கன்னா கழுத்து நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். நம்ம மேலே எக்ஸ்ட்ராவே கொடுக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா கொடுத்தா கழுத்து லூஸ் விழுந்துடும், ஷோல்டர் ஃபால் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனை அதில் இருக்குது. அதனால் கழுத்து அகலம் கொஞ்சம் எனக்கு விரிவாக வேணும்னு கேட்டாங்கன்னா கீழ்ப்பகுதியில் ஒரு 1/4 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வளைவுக்காண்டி 1/4 இன்ச் சேர்த்துக்கலாம். இப்போது மார்க் பண்ணதில் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறது, மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளவுஸ் பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
பின்பகுதி முன்பகுதி கை எல்லாமே ஒரே வீடியோவாக போட்டோம்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பேக் பார்ட் தனியாக, ஃப்ரண்ட்டு, கை தனியாக, ஸ்லீவ் பார்ட் தனியாக எல்லாத்தையுமே தனித்தனியாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீஸை கட் பண்ணிவிட்டு பட்டிக்காக வேணால் நம்ம அந்த பீஸை வச்சுக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டோம்ல, அதில் ஜாயின் பகுதியில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஒரு நாட்சஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த அளவில் ஜாயின் பண்ண முடியும். கழுத்து வளைவு வந்து நம்ம கொஞ்சம் பிசுறு தட்டாமல் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.